ஹாய் ஹலோ வணக்கம். கரூர் மக்களை பார்த்த உடனே விஜய் சார் கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. விஜய் சார் தேம்பி தேம்பி அழுகுறாரு. விஜய் சார் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. விஜய் சார் அவங்கள பார்த்த உடனே கதறினாரு. விஜய் சார் அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வலைதளங்கள்ல உருட்டி பெரட்டி சும்மா அப்படியே ஒண்ணுமே, அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா இத்தனை உருட்டி ஒரு வழி பண்றாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட 9 மணிக்கு சந்திக்கிறதா சொன்னார். வந்துட்டார் கரெக்டான டைமில். இப்போ கரெக்டான டைமில் வந்திருக்காரு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நேற்றுலாம் மீம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமே, என்ன நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த மீம்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க. இந்த கூட்டத்துக்காக நேரத்தில் வந்துடுவாரா அப்படிங்கிறது, அப்புறம் ஒரு 4 ஃப்ளைட்டோட வராரு அப்படிங்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பனையூர் பண்ணையார 6 மணிக்கு எழுப்பிவிட்டாதான் அவர் 12 மணிக்காவது நிகழ்ச்சிக்கு வருவார் அப்படின்னு ஓவரா உருட்டினானுங்க நேற்றெல்லாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் எந்த பத்திரிகையாளர்களும் எந்த சந்திப்புகளும் யாரும் ஒரு ஸ்டில்லு கூட எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல முழு கவனமாக தவைக்க தலைவர் விஜய் அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரூர் மக்கள் இப்போ சார்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அவரும் நேரடியாக சந்திச்சு நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நான் உறுதுணையாக இருப்பேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் குடும்பங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க இறந்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதனால் அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு மகனா, ஒரு சகோதரனா, ஒரு எல்லாமுமா, ஒரு தாய் மாமனா, கிட்டத்தட்ட எல்லாமுமா நான் உங்களுக்கு இருக்கேன். இதை பற்றி நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ஆளுங்கிட்ட பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி பேசக்கூடிய ஆளுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பேசியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேசியிருக்காரு. மொத்தமாக உட்கார வச்சு பேசி எல்லாத்துக்கும் ஆறுதல் பாட செஞ்ச தப்பு தான், அதாவது நான் டேட்டா தப்பு தான், இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நான் ஒரு பெரிய க்ரௌடு சேர்த்துறதுக்காக என்னுடைய மாஸ் காம்பனிங்கிறதுக்காக நான் பண்ண தப்பு தான். அதனால் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் சாஷ்டாங்கமாக உங்கள் காலில் விழுகிறேன் அப்படின்லாம் விழலை. என்ன நடந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, அவங்கள பார்த்த உடனே விஜய் சார் உண்மையிலே கண்ணீர் விட்டுருக்காரு. அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா தேக்கி வச்சிருந்த ஒரு அணையில் தண்ணீர் திறந்து விட்டால் எவ்வளவு தூரம் பீச்சி அடிக்குமோ அதுபோல் அந்த மக்களை பார்த்த உடனே, அந்த அப்பாவி மக்களை பார்த்த உடனே இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு கலந்து கண்ணு கலங்கியிருக்காரு. கண்ணு கலங்கிட்டு, ஏமா நான் தான் சொன்னேன் ஆரம்பத்தில் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வர வேண்டாம், வயசானவங்க வியாதியஸ்தர் யாரும் வர வேண்டாம்னு நான் சொன்னேனேம்மா, நீங்கள் ஏமா இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு, இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும்னு எங்களுக்கு தெரியல, அதனால தான் எங்களுக்கு நாங்கள் வேணும்னா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரை மணி நேரம் ஒதுக்கி பொறுமையாக விசாரித்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் திருப்தி ஆவீங்க, அதாவது ஒரு உயிர் இழந்தது சாதாரண விஷயம் கிடையாது. அது என்ன நீங்கள் கோடியாக கொடுத்தா கூட அந்த உயிருக்கு இணையான வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் தெரியும். நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய தற்கொலையெல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த இழப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த இழப்புக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் அவங்க கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது நிறைய பேர் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவங்க விஜய் சாரும் அதை கேதர் பண்ணிக்கின்னு, இனிமேல் எந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம குரூப்பில் நம்மளுடைய ஒரு உயிர் கூட நம்ம தாவைக்கனுடைய கூட்டத்திலேயோ நம்ம மாநாட்டிலேயோ நம்ம சந்திப்பு நிகழ்ச்சிகள்லையோ செயற்குழு பொதுக்குழு ஏதா இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதி எடுத்திருக்காரு நம்ம
தளபதி அவர்கள். அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அடித்தளம் தான் இந்த சந்திப்பானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின வாடகை வாய்கள் எல்லாம் எந்தெந்த மாதிரி பேசினாங்கன்னு, எப்படி எப்படி உருட்டுனாங்கன்னு, எந்தெந்த ரூபத்தில் போய் பழி வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு காலையில் ரொம்ப வேணாம், இன்னைக்கு காலையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ. அது உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நாமக்கல்லில் கூட்டத்தில் நடக்கும்போது ஒரு கூட்டத்தில் ரொம்ப நெரிசலில் போய் சிக்கி தன்னோட காலில் கம்பி ஏறிடுச்சு. அதனால் நான் ஏதோ உதவி கேட்க வந்திருக்கேன், நான் பார்த்துட்டு போகிறேன். அவர் உதவி கூட கேட்கல, நான் பார்த்துட்டு போகிறேன், உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு வந்திருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கரூரில் பலியான குடும்பங்களுக்கு மட்டும்தான் அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை ஒருத்தரை உள்ள விட்டா எல்லாரும் உள்ள போகலான்னு ஆசைப்படுவாங்க. அங்கே வெளியே நிற்கிற கூட்டம் நிறைய கூட்டம், யாரையும் பக்கத்தில் கிரவுண்டில் தங்க விடலையே தவிர மற்றபடி அந்த ஏரியாவில் அங்கங்கே நம்ம ஆளுங்க இருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருமே உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே இது. ஏன்னா அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு தலைவர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதே போல் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவை சேர்ந்த ஒருத்தர், அவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட மகன் மோகன் அப்படிங்கிற பையனை பலி கொடுத்துருக்காரு. அவர் பலி கொடுத்த அந்த பையன் இறந்துட்டாரு. இறந்த உடனே அந்த பையனோட அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, ஒரு 13 வருஷமா கண்ணு தெரியாதுன்னு சொல்றாரு. இப்போ அந்த அம்மாவுடைய சொந்தக்காரங்க அந்த காசு வர வரையிலும் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அந்த காசு அக்கௌண்ட்ல வந்த உடனே எல்லாம் என்னை மறந்துட்டாங்க. நான் போய் வாலண்டரியா கேட்குறேன், எங்கள் வீட்டு ஆளுங்கிட்டே நான் போய் கேட்குறேன், என் மனைவிக்கிட்டே கேட்குறேன். அவங்க இருந்த மாதிரி ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு, இன்னைக்கு கூப்பிடல, இன்னொரு நாளைக்கு கூப்பிடுறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஏறி புறப்பட்டு சென்னை மகாபலிபுரம் வந்துட்டாங்க. அவங்க தனி அறையில் இப்போ இருக்காங்க, ஹோட்டலில் இருக்காங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கிருந்து காலையில் பஸ்ஸை பிடிச்சி நேராக இப்போ இந்த ஹோட்டல்கிட்ட நின்றுட்டேன். இப்போ என்னையும் உள்ளோட மாட்டேங்கிறாங்க. நான் அந்த பையனோட தகப்பேன், என்னால் எப்படி ஜீர்ணிச்சிக்க முடியும்? என்னை ஏமாத்துறாங்க, பணம் வந்தோடனே என்னை ஏமாத்துறாங்க, இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தனியாக புலம்பிட்டு இருக்காரு. அது டிவி சேனல் எல்லாமே பெரிய பூதாகரமாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க காலையிலிருந்து, உங்களுக்கு தெரியும். நானும் அந்த வீடியோ 4 மணி போல் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் நிறைய நடக்கும். இந்த பணம் வந்தது விஷயம், இதுக்கு யாராருக்கு பங்கு பிரிக்கிற விஷயம், இந்த மக்களை எப்படி அந்த பணத்தை எப்படியாவது ஒன்று ஏமாத்திடணும் அப்படின்னு ஒரு குரூப்பு கலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புகிட்ட இருந்து எப்படியாவது அந்த பணத்தை ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பணம்னா பணமும் வாய் திறக்கும். ஏன்னா 20 லட்சம் 30 லட்சம் அப்படிங்கும்போது அவங்கள சுற்றி ஒரு குரூப் எந்நேரம் பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் கரையிறவரெலாம் அவங்ககிட்ட இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பணமே இவங்ககிட்ட இருக்கணும், இந்த பணத்தை வேற யாரும் அபகரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்ட பணம் போக இனிமேல் வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே அவங்க நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் அவர்கள் அவங்களுக்கு நிச்சயமான பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே வேற யார் வேணா என்ன வேணா உருட்டுட்டோம், அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்ம தளபதி அந்த மாதிரி இறங்கி சீப்பாக போக மாட்டார். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்டாக அவர் மனசில் பட்டதை டக்குன்னு பேசுவார். இப்போ கூட 41 பேரும் ஒரு பேருக்காக கூப்பிட்டு ஒரு மண்டபத்தில் மொத்தமாக சேரை போட்டு உட்கார வச்சு ஒரு மைக் எடுத்து, இந்த மாதிரிமா நான் சரியாகவும் சப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி அவர் கூட்டத்துக்கு லேட்டாக வந்ததுனால எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, எல்லாம் மன்னிச்சிருங்க. அதே போல் இதுக்கு முழுக்க காரணம் நான் கிடையாது, இதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, அது உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கும். அதுவரை நான் கொடுக்குற பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சு செலவு பண்ணி அந்த உயிர் உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குமோ அது போல் உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் ஒரே வார்த்தையில் ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிச்சுட்டு நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு போக தெரியாதா? ஆனால் அதெல்லாம் வேணாம். நான் மக்களை சிந்திக்கிறத வேற யாரும் பார்க்கக்கூடாது. நான் நேரடியாக அவங்களை சந்தித்து என்ன பேசணுமோ அதை நான் பேசுவேன். ஏன்னா அவங்களுக்கு எனக்கும் உண்டான பந்தம் அது. இது என்னோட சொந்தம், என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட தாய், என்னுடைய அக்கா, என்னுடைய சகோதரன் சகோதரி,
நண்பின்னு சொல்லிட்டு அவர் வந்து உரிமையோடு போய் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறாரு. இதை வந்து இப்படிதான் ஒழுக்கமான, இதுதான் உண்மையான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைவன் வந்து எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. நான் கூட நான் உண்மையிலே நேற்று வரல எனக்கு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அஜய்யோ மண்டபத்தில் அடைச்சி வச்சு மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு அதாவது ஒரு இனிமேல் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அனுப்பிடுவாரோ, அந்த மக்கள்லாம் பாவம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக சந்தித்து மீடியா யாருமே உள்ளே வராதிங்கன்னு சொல்லி சந்தித்தது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுதான் தளபதி நாங்கள் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லதே சொன்னால் கூட அதை வந்து கெட்டதாக உருவாக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம தளபதி என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நடந்தோம்னா கண்டிப்பாக 2026 என்கிறது நம்ம டிவிக்கே தான் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வேணாம் அப்புறம் பேசிக்குவோம். 2026 நம்மளுக்கு நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இது உங்கள் அரசியல் மேடை. இதில் வந்து உங்களோட நான் இருக்கேன். நம்மளோட என்றைக்கும் டிவிக்கே இருக்கும். நன்றி, வணக்கம்.